ஹாய் இன்ஸ்டாகிராம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இந்த தட்டு பார்த்தோன்னே நீங்கள் சான்முன் பற்றி பேச போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. அவரை பற்றி பேச போகல, இந்த பழத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஓகேங்களா? இந்த எண்ணெய் பழம், இந்த பழத்தினால என்ன யூஸ் இருக்குது, அதிகமாக யாருக்கு இந்த பழம் யூஸ் ஆகும்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் நிறையா ஜிம் பாய்ஸ் எல்லாம் ஏதோ பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இந்த பழத்தை பற்றி அதிகமாக யாரும் சொன்னது கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. ஓகேங்களா? இது என்ன பழம், இந்த பழம் அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பழத்தோட பேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த பழத்தை உங்களுக்கு தெரியுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த பழத்தோட பயணத்தை யூஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த பழம் நம்ம பாடியில் இருக்க ஹீட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும். ஏன்னா இந்த பழத்தில் அறுசுவை இருக்குது. 6 சுவை எல்லாமே இந்த ஒரே பழத்தில் தான் இருக்குது. வேறு எந்த பழத்துலேயும் நீங்கள் அந்த டேஸ்ட்டை பார்க்க மாட்டீங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு இந்த பழம் இருக்கும். இந்த பழம் எல்லோ கலர்லேயும் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும், ஆரம்ப நிலை க்ரீன் கலரில் இருக்கும். இந்த இலை பச்சை பசைன்னு இருக்கும் இதோட இலையும் மருத்துவ குணம் உள்ளது. ஓகேங்களா? அந்த இலை யாருக்கு யூஸ் ஆகும்னா, வயதான முதியவர்களுக்கும் மூதாட்டிகளுக்கும் அந்த இலை யூஸ் ஆகும். எதுக்குன்னா, அவங்களுக்கு பிபி சுகர் அதெல்லாம் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணும். அதோட இலையை நம்ம அரைச்சி ஜூஸாக குடிச்சோன்னா அவங்களுக்கு சுகரும் பிபியும் கண்ட்ரோலாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பழம் யங்ஸ்டர் அவங்க காம இச்சை அதிகமாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப நேரம் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு சில பேர்த்துக்கு சீக்கிரம் அவுட் ஆயிரும், விந்தணும் சீக்கிரம் வந்துடும். அவங்களுக்கு வராமல் அவங்களுடைய பார்ட்னரை ரொம்ப திருப்திப்படுத்துறதுக்கும் இந்த பழம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஏதேதோ சாப்பிட்றீங்க, ஏதேதோ இது பண்ணுறீங்க, உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரூட்ஸு, ஓகேங்களா, வாரத்துக்கு 3-4 டைம் கூட சாப்பிட்லாம், இல்லை டெய்லி கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இந்த பழத்தை சாப்பிடுங்க. இந்த பழத்தை நீங்கள் சுகர் போட்டு அதிகமாக சாப்பிடாதீங்க, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா இது அறுசுவை மிக்க ஒரு கனி. ஓகேங்களா? இந்த பழத்துக்கு நிறைய கதை இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நான் படித்ததில் ஊட்டியில், அப்போ என்னோடய ஃப்ரெண்டு அந்த தைலம் இது பண்ணி அவங்க போய்